வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன இல்ல ஒரு பெரிய பயணத்துக்கு போகலாம். இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட உண்மையான இடம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ரெடியா? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க உண்மையிலே எவ்வளவு சின்னவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத பதில்கள் காத்துட்டு இருக்கலாம். பொதுவா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம உலகத்துல நாம தான் ஹீரோ, எல்லாமே நம்மளை சுத்தி தான் நடக்குதுன்னு தோணும். ஆனா பிரபஞ்சத்தோட கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா இந்த கதை தலைகீழா மாறிடும் தெரியுமா? பிரபலமான வானியற்பியல் விஞ்ஞானி நீல் டி கிராஸ் டைசன் ஒரு விஷயம் சொல்வாரு. நீங்க புரிஞ்சுக்கணும்னு பிரபஞ்சத்துக்கு எந்த கடமையும் கிடையாதுன்னு. சரி வாங்க அவரோட கண்ணோட்டத்திலிருந்தே இந்த உண்மையை தேடி போலாம். சரி, நம்ம பயணத்தோட கட்டத்துக்குள்ள போலாம். நாம இப்ப இருக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஜூம் அவுட் பண்ணி பிரபஞ்சத்துல நம்ம உண்மையான சைஸ் என்னன்னு பார்க்க போறோம். நம்ம காதல், கோபம், கனவுகள், லட்சியங்கள்னு நம்ம வாழ்க்கை மொத்தமும் அடங்கி இருக்கிற இந்த பூமி இருக்கு. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல அது வெறும் கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன புள்ளி, அவ்வளோதான். அது மட்டும் இல்ல, அந்த சின்ன புள்ளி சும்மாவும் இல்ல, அது தன்னை விட பல லட்சம் மடங்கு பெரிய நெருப்பு கோலமான சூரியனை ஒரு நிமிஷம் கூட நிக்காம சுத்தி வந்துட்டே இருக்கு. நமக்கு இங்க இருந்து பாக்குறப்போ வானத்துல பிரம்மாண்டமா தெரியற அந்த சூரியன் உண்மையில பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள்ல ஒரு ரொம்பவே சாதாரணமான ஒரு ஆவரேஜ் ஸ்டார் தான். அதுக்குன்னு எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது. சரி, இப்பதான் விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். எண்களோட உண்மையான பிரம்மாண்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. மனசை கொஞ்சம் தயார்படுத்திக்கோங்க, ஏன்னா இது உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. முதல்ல பால்வடி அண்டம், அதாவது நம்ம மில்கி வே கேலக்சி. இதுதான் நம்ம சூரியனோட வீடு. சிம்பிளா சொன்னோம்னா இது நட்சத்திரங்களால உருவான ஒரு பிரம்மாண்டமான நகரம் மாதிரி. நம்ம இந்த ஒரே ஒரு கேலக்சில மட்டும் தோராயமா 100 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. 1-2 இல்லைங்க, 100 பில்லியன். அதாவது 1 போட்டு 11 சைபர் போடணும். யோசிச்சு பாருங்க. ஆனா கதை இங்க முடியல. வெயிட் பண்ணுங்க, இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா நம்ம மில்கிவே மாதிரி இன்னும் பல கேலக்சிகள் இருக்கு. இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, 100 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிற நம்ம கேலக்சி மாதிரி இந்த பிரபஞ்சத்துல தோராயமா 100 பில்லியன் கேலக்சிகள் இருக்கு. அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மொத்த நட்சத்திரங்களோட எண்ணிக்கை நம்ம பூமியில இருக்கிற எல்லா கடற்கரைகள்ல இருக்கிற மொத்த மணல் துகள்களை விடவும் அதிகமா. அடேங்கப்பா. இப்போ மறுபடியும் நாம ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்விக்கு வருவோம். இத்தனை பில்லியன் கேலக்சிகள், கணக்கே இல்லாத நட்சத்திரங்கள், இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன கோள்ல வாழுற நாம உண்மையிலே எவ்வளவு சின்னவங்க? நம்மளோட அளவை பார்த்து ஒருவேளை நீங்க ரொம்ப சோர்வா உணர்ந்தா கவலைப்படாதீங்க, ஏன்னா இப்போதான் இந்த கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வரப்போகுது. ஆமாங்க, இது உண்மைதான். உடல் அளவுல நம்ம ரொம்ப ரொம்ப சின்னவங்க தான், மறுக்கவே முடியாது. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் நம்மளை தனித்துவமாக்குது. இதாந்த ஆச்சரியமான முரண்பாடு. ஒரு பக்கம் பார்த்தா நாம பிரபஞ்சத்துல ஒரு தூசு தான், ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த முழு பிரபஞ்சத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த அறிவு நம்ம கிட்ட இருக்கு. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வகையில இந்த நட்சத்திரங்களையும் கேலக்சிகளையும் ஆராய்ஞ்சு அது எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரே உயிரினம் நாம மட்டும்தான். அப்போ பாருங்க, உடம்பால நம்ம சின்னவங்களா இருந்தாலும் நம்ம அறிவால இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையே நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்துடுறோம். அப்போ உண்மையிலே இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட உண்மையான இடம் என்ன? இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா?